இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் அவளுக்காக டான்ஸிங் ஷூ எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கான். அதை தான் பார்த்துச்சிக்கா. அப்படியே இந்த சைடில் பார்த்தா அப்போ அங்கே அவளோட ஹஸ்பண்ட் அங்கே லியான்ற பொண்ணு கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவளுக்குமே அந்த ஷூஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே என்ன இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவன் கோவமாயிட்டு இப்போ எதுக்காக மூஞ்சி அந்த மாதிரி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க, அதை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் ஐ திங்க் சிஸ்டர் வந்திருக்காங்கன்னா நான் பேசாமல் வெளியே எந்திரிச்சு கொஞ்ச நேரம் போகிறேன், நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அவள் வெளியே போய் அப்படியே டான்ஸ் எல்லாம் பண்ணதும் பாரு அவள் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கா. பட் ஒன்றை பார்த்தியா நீ எப்படி வந்துட்டு இருக்க, நீ இதுக்கு முன்னாடி எவ்வளோ டான்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரியே அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறா பார்த்தியா, இப்போ நீ எப்படி போயிட்ட பார்த்தியா அப்படின்ற சைட்டு அவன் பேசினதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே நான் உனக்காக தான் நான் விட்டின்னு சைட்டு அவள் யோசிக்கிறா. என் லெக்லேயுமே ஒன்னால தான் அடிபட்டுச்சுன்னு சைட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. பயங்கரமான சூப்பராக ஒரு காலேஜ் படிக்கும் போது ஒரு டான்ஸராக இருந்திருக்கா. அவளோட டான்ஸை பார்க்குறதுக்காக அத்தனை பேர் ஆசையாக இயங்கியிருக்காங்க. அவங்கள ஒரு ஆள் தான் இவனுமே. ஸோ ஹீரோயின்ட்ட இவங்க தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொல்லி அங்கே கேட்டிருக்கான். ரெண்டு பேருமே ரொம்ப லவ் பண்ணி அங்கே மேரேஜ்மே பண்ணியிருந்திருக்காங்க. அவளுக்கு லீடிங் பொசிஷன் கிடைச்சதுமே அவன்கிட்ட ஹாப்பியாகிட்டு சொன்னான், ஐ திங்க் நீ இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன்னா இதெல்லாம் நீ தூக்கி போட்டுட்டு குடும்பத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்லியிருந்திருக்கான். ஸோ அவன் மேலே இருந்த லவ்வுக்காக இருக்கா. இப்போ இது எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை பார்த்தா இதுக்கப்புறமே நீ இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன், எனக்கு அந்த பொண்ணை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், இத்தனை வருஷம் ஆகி கல்யாணம் ஆகியுமே நீ ஒரு புள்ள கூட எனக்கு பெற்று கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் பேசினதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர கஷ்டமாயிருது. உனக்காக என் வாழ்க்கையவே நான் தியாகம் பண்ணியிருக்கேன், பட் நீ இவ்வளோ சீப்பாக பேசிகிட்டு இருக்கியா, ஒன்றை மாதிரி ஒரு பர்சனை போய் நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கூட இருந்த உன்னை பொண்ணு பிடிச்சி போயிட்டா, வேற ஒருத்தி வந்த உடனே அவள் ரொம்ப இனிக்கிறாளான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போங்க அவன் நான் உன்னை சும்மா ஃப்ரீயாலாம் விட மாட்டேன், இந்த கார்டில் காசு இருக்குது, உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ எழுதுக்கோ, என் கூட சேர்ந்து இருந்ததுக்காகன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்ததும் அவள் எதுவுமே சொல்லலை. அங்கே காசு எதுவும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துடுறா. எனக்கு எந்த லெவலுக்கு டான்ஸ் பிடிக்குமோ அதே லெவலுக்கு தான் அவளுக்குமே டான்ஸ் பிடிக்கும், தயவு செஞ்சு நீ கனவு மட்டும் நீ கெடுத்துறாது அப்படின்றத சொன்னதுமே அதை பற்றி நீ கவலைப்படாத, ஒன்றை மாதிரி ஒரு டைவர்ஸ் உமனை போய் யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, ஓ வாழ்க்கை நீ பாரு அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சுக்கு. நீ முதல் ரிங்கை கழட்டி வச்சுட்டு போன்னு சொன்னதும் இந்த ரிங்கை கொண்டு தான் அவட்ட அங்கே ப்ரப்போஸே பண்ணியிருக்கான். இவ்வளோ ஒரு சீப்பான பிஹேவியர் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு கழட்டி வச்சா. அவனோட ஃபோனுக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வந்துட்டுருக்கு, டைவர்ஸ் பண்ணி நீ நல்ல வேலை பண்ணிட்டப்பான்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு உனக்கு மேட்சே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவள் எதுவும் சொல்லலை, பேசாமல் அங்கே வந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பா பார்த்தா இங்கே வான் சேர்த்து பாசமாக கூப்பிடுறாரு. ஹீரோயின் ஆசையாயிட்டு போனா அந்த ஆள் கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறாரு. உனக்கு என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப கவலையாயிட்டு ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பாசம் நடந்ததை யோசிச்சு பார்க்குறா. சின்ன பிள்ளையா இருக்கும் போதுமே எப்பயுமே அவளை போட்டு அடிச்சு அவர் டார்ச்சர் தான் பண்ணியிருக்காரு. 98 மார்க் வந்திருக்கு, எங்கே 2 மார்க்குன்னு சொல்லிட்டு கேட்டு அடிச்சிருக்காரு. டான்ஸிங்கில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்தாலுமே எப்பயுமே சப்போர்ட் பண்ணாமல் கிழிச்சு போட்டு அவளை இன்சல்ட் தான் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த ஃபேமிலியில் நீ மேரேஜ் பண்ணேன்னா என் குடும்பம் வேறு லெவலுக்கு ஸ்டேட்டஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டேன், பட் அதுலேயுமே நீ மண்டடி போட்டுட்ட, உன்னோட கசின் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராக இருக்கா, அதையுமே நீ கெடுக்கலான்னு பார்த்தியான்னு சொன்னதும் ஸோ அப்படின்னா தன்னோட டைவர்ஸ் ஆனதுக்கு நம்ம அப்பாவுமே ஒரு காரணமானு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. உன்னை நான் வச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இதை பாரு சில பேர் ஃபோட்டோவை காமிக்கிறேன், வயசானவங்க தான், பட் ரிச்சான பர்சன்ஸ், இவங்களை நீ மேரேஜ் பண்ணிக்க, யார் வேணும்னு சூஸ் பண்ணுன்னு சொன்னதும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே திரும்ப போட்டு அடிச்சுட்டு உன்னை யார் இப்போ பெர்மிஷன் கேட்டது, ஒழுங்கா சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு. இன்னுமே மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சுக்கு. அப்பாங்க நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா உங்கள் அம்மாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, அவங்க உங்கள் பொண்டாட்டி இப்படி அசிங்கம் இல்லாமல் பேசுகிறீங்கன்னு சொன்னதுமே அவள் பொண்டாட்டியா இத்தனை வருஷமாக ஹாஸ்பிட்டலில் கிடக்கா, அவளை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. காமிக்கிறாங்க அவங்க அம்மாவோட நிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு அந்த மேரேஜ்க்காக ஓகே சொல்ல போகிறா. பட் அதுக்குள்ளே பார்த்தா சரி இப்படி ஷெங்கோட வீட்டிலேருந்து உங்களுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் என்னது ஷெங்கோட வீட்டில் கேட்டு வந்திருக்காங்களா, கண்ட்ரியிலே பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் ஆச்சே, இவளையா கேட்டு வந்திருக்காங்க, அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதும் பார்த்தா எங் மாஸ்டர் உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிஃப்டெல்லாம் கொண்டு வந்ததும் அவர் ஆமாம் இவ தான் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இதுக்கே அவர் அடுத்த வேலைக்கு இல்லாத மாதிரி அங்கே பயங்கரமாக ட்ராமா பண்ணிட்டு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாயை பிறந்துட்டு பேசிட்டு இருக்காரு. எங்கே நம்ம ஷெங்டாங்க சிஸ்டர்
கிராஜுவேஷன் மேடம் ஒத்துக்குவாங்களா சார்னு சொன்னதுமே ஹீரோயினோட ஃபோட்டோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஒத்துக்குவா அப்படின்ற செட்டாகவே யோசிச்சுட்ருக்கான். ஸோ பிறகு ஹீரோயின் நான் ஒரு டைவர்ஸான உமன், பட் என்ன எதுக்காக அவன் சூஸ் பண்ணா, அவனுக்கு எத்தனையோ பொண்ணுங்க கிடப்பாங்களேன்னு செட்டை யோசிக்கிறா. பட் அங்கே அவளோட ஹஸ்பண்ட் சொன்னான் இல்லையா, டைவர்ஸ் உமன் ஆனால் ஒன்னெல்லாம் எவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு அம்மாக்காகவும் அவள் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிடுறா. உடனே அவங்க அப்பா அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு நல்ல பொண்ணுமா நீன்னு சொல்லிட்டு பேசினதும், பட் எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எந்த விதத்துலையும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, அப்படி ஸ்டாப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மேரேஜை கட் பண்ணி விட்டு நான் வந்துடுவேன்னு சொன்னதும், நீ இப்படி நான் பேசாத, கண்டிப்பாக நான் நல்லபடியாக அம்மாவை பார்த்துக்குவேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. லியாவை காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே வந்ததுமே, பார்த்தியாப்பா இவ திரும்ப ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உன் நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் உன்ன மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சேன் உன் ஹஸ்பண்டோட முன்னாடி. உன்ன மாதிரியே ஒயிட் ட்ரெஸ் போட்டேன், டான்ஸ் ஆடினேன். ஸோ அவனை நான் வலையில் விழுத்திட்டேன். எவ்வளோ நாள் அவன் மேலே நான் லவ்வில் இருந்தேன் தெரியுமா. ஃபைனலாக இப்போ அவன் என்னோட கையிலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் பேசிட்டியா முடிஞ்சிச்சான்னு சொன்னதுமே, ஆனால் நீ இப்போ என்ன பண்ண போகிற, உன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கே, தெருவில் சுற்றிட்டு இருக்கதா கேள்விப்பட்டனேன்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவம் ஆடிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ அங்கே அந்த வந்ததுமே, பார்த்தீங்களா உங்கள் பொண்டாட்டி என்னை போட்டு அடிக்கிறாங்க, உங்களை நான் ஏமாற்றி சீட் பண்ணி பறிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க, நான் அப்படி பண்ணலை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டாவே நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்க, உன்னோட உண்மையான முகம் இதுவா அப்படின்ற சேர்த்து ரொம்ப கோவப்படுறான். நீ அவட்ட இப்போ சாரி கேளுன்னு சொன்னதும், ஓ நான் இப்போ சாரி கேட்கணுமா, அவள் என்னென்ன பேச்சு என்ன பேசினா தெரியுமான்னு சொன்னதும், அவன் என்ன வேணாலும் பேசுவா, நீ அவளை அடிப்பியா, நீ சாரி கேளு அப்படின்றா சொல்கிறான். ஸோ அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க அம்மாட்ட அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான், உங்கள் பொண்ணு கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிடாமல் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு, பட் இப்படி பிஹேவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு என் கையை விடுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு, நீ எங்கள் அம்மாட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி அங்கே அசிங்கமாக ஃபீல் ஆகுது. அப்போ அங்கே ஆம்பளையாக இருந்தால் தானே அதெல்லாம் ஞாபகம் இருக்கும், நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுறா. உடனே அவன் எது மாறிடுவானேனுமோன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு நீங்கள் கோவலாம் படாதீங்க, இதுக்கு காரணம் நான் தான் தேவையெல்லாம் பேசிட்டேன், அதான் சிஸ்டர் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும், உடனே அந்த ஜால்ராக்கள் வேணாலும் பேசியிருக்கலாம், அவள் எப்படி அடிக்கலாம், நீ ரொம்ப இன்னசென்ட் அப்படி இருக்காத, கண்டிப்பாக அவங்க எல்லாருமே அப்புறம் உன்னை சீட் தான் பண்ணிட்டு மட்டமாக்கிடுவாங்கன்னு சொன்னதும் ரொம்ப கோவம் ஆயிட்டு, நீ இப்போ சாரி கேளுன்னு சொன்னதும் கேட்க முடியாதுன்னு சொன்னதுமே கோவம் ஆயிட்டு அவளை போட்டு அடிச்சுடுறான். அவனுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது, இத்தனை வருஷத்தில் கை நீட்டினதெல்லாம் அடிச்சிட்டமேன்னு சொல்லிட்டு. இப்போங்க ஹீரோயின் ரொம்ப தேங்க்யூ என்னோட சுயமரியாதையை நீ வெளியே கொண்டு வந்ததுக்காக, பட் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு நடுவில் எதுவும் கிடையாது, ஏன் வழியில் நீ என்னைக்கு வந்துடாத, நான் உன்னை பார்க்க போகிறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஐஸ் பேக்கெலாம் வச்சுட்டு எவ்வளோ திமிர அவனுக்கு இருக்குது, இப்படி என்ன அடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவமாயிட்டுருக்கு. ஸோ பார்த்தா அங்கே அந்த லியா அவன் கூட சேர்ந்து போஸ்டர்லாம் போட்டுட்ருக்கா. நான் என்னோட லைஃப்பில் வந்ததுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் கூட அவனுக்கு ரிக்ரெட் ஆகலையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, பட் இருக்கட்டும் பரவாயில்ல, அவள் தான் உனக்கு ஜோடினா நீ அவன் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போங்க நம்ம ஷெங் தான் கால் பண்ணுறான், நீ என்னைக்குப்பா என்னை மீட் பண்ணுறதுக்காக வர்ற, நான் உனக்காக அனுப்பிவிட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே உனக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொன்னதும், அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், நான் அதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் இப்போ தான் டைவர்ஸான உமன், என்னோட ரெப்புடேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னதுமே, மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை கிடையாது, நீ தான் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. சில வேலைகள் இருக்குது, அதை முடிச்சதுமே உங்களை பார்க்க வரேன்னு சொன்னதும், நான் பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிவிடுறேன்னு சொல்கிறான். லவ் லெட்டர்ஸ் எழுதுனது, ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டு எல்லாமே ஒர்த்லெஸ் தான் அப்படின்ற செட் அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஏழைங்க பார்த்ததுமே ஒரு ஞாபகம் வருது, அவன் தான் டான்ஸ் ஆடும்போது கொண்டு கொடுத்துருக்கான், என் பொண்டாட்டி இது எப்பயுமே போட்டிருக்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்திருக்கான், பட் எல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது. ஒரு பொண்ணு வந்ததுமே அடுத்த பொண்ணை தூக்கி போடுறானேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வச்சுட்டு யூஸ்லெஸ்ஸான இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவனுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு அவள் சொல்கிறா. கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கால் வந்துடுது, இப்படி கிஃப்ட்ஸ் எல்லாமே மேடம் திரும்ப ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னதும் ஸ்டோர் ரூமில் அதெல்லாம் வச்சுருங்கன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்குமே ஆளுங்க எல்லோரும் வந்துடுறாங்க. போயிட்டுருக்கும்போது அங்கே சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீ ஒர்த்லெஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு அடித்து அவமானப்படுத்தினது இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு கிழிச்சதெல்லாமே எரிஞ்சிட்டு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறா. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தா அங்கே நம்ம ஷெங் அவளுக்கு ரொம்ப சூப்பராக கிராண்டாக வெல்கம்லாம் கொடுக்குறான், கிஃப்ட்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு எனக்கு டான்ஸிங் எப்படி தெரியும்னு உனக்கு தெரியும், அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவையுமே கேர் பண்ணிக்க சொல்லியிருக்க, ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க 10 வருஷமாக இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு மனசுலேயே யோசிச்சுட்ருக்கான். ஃபைனலாக உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே மேலும் எல்லாரும்
எல்லாருமே இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணையும் பக்கத்தில் விட்டதில்லை அப்படின்னா சாருக்கு வந்துட்டு லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. தெரியாமல் ஸ்லிப்பாகி விழுக போயிடுறான். இவன் தான் வேகமாக பிடிச்சவங்க காப்பாற்றுறான். ஸோ இங்கே நம்ம பூவோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு ஏதோ வந்து கல்யாணம் ஆக போதாம்ப்பா, வேறு ஒரு பர்சன் அதுக்குள்ளே தேடிட்டா. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப ஹாட்டானவா, ஐஸெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பாடியுமே ஸ்ட்ரக்சராக இருப்பான்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா தான் இருக்கும்னு சொன்னதுமே, கல்யாணம் பண்ண போகிறாளாமேன்னு சொன்னதுமே, கல்யாணம் பண்ணால் என்ன சான்ஸாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இழிவாக பேசுகிறாங்க. பட் அந்த ஃபூ அதெல்லாமே கேட்டுட்டு சிரிச்சுட்டு என்னோட எக்ஸ் பொண்டாட்டி மேலே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நைட் போல் நல்லா தண்ணி போட்டுட்டு அயன்பாட்டு வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சூப் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறான். மெய்டு சூப் கொண்டு வந்ததுமே இது என்ன ரொம்ப மட்டமாக இருக்குது, நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி கொடுக்க வேண்டியதானேன்னு சொன்னதும், சார் நாங்கள் அதை ரெடி பண்ண மாட்டோம், அது உங்களுக்கு தான் ரெடி பண்ணுவாங்க, அந்த ரெசிபி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இன்னும் 1 ஹவரில் அவள் வீட்டுக்கு வரணும், இல்லைனா அவங்க கசினை நான் வந்து மேரேஜ் பண்ணிடுவேன்னு சொல்லுங்கன்னு சொன்னதுமே அங்கே உடனே கால் பண்ணி மேடம் சார் வந்துட்டு இப்போ 1 ஹவரில் வர சொல்கிறாரு, இல்லை அவங்க கசினை மேரேஜ் பண்ணிடுவாரான்னு சொன்னதும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்கள் அவனுக்கு அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிடுறான். இப்போ என்ன பண்ணிச்சுக்கா மரியாதை, நீ வீட்டுக்கு வரையா இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்பாங்க ஷெங்க பார்த்தா ஃபோனை பிடிங்கிட்டு பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டு எதுக்காக தொல்லை பண்ணிச்சுக்க, இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு, மரியாதையாக ஃபோனை வைன்னு சொன்னதுமே நீ யார் கூட போய் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, உனக்கு தான் நான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன், நான் யார் கூட வேணாலும் சுற்றுவேன், நீ எதுக்காக இதெல்லாம் கேட்குற, அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீ இப்போ நான் நம்பரையுமே பிளாக் பண்ணி விட்டு டிலீட் பண்ண போகிறேன், எனக்கு நீ கால் பண்ணாதான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அவன் பயங்கர கோவமாயிட்ருக்கான். அவள் வந்து கிஃப்டெல்லாம் எங்கே அனுப்பிவிட்டான்னு சொன்னதும் ஸ்டோர் ரூமில் இருக்க சார் சொல்லும்போது, சார் நீங்கள் கோவப்படாதீங்க, மேடம் வந்துட்டு உங்களை ஜெலஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்க கசினோட சேர்ந்துருக்கீங்கல்ல அது அவங்களுக்கு பிடிக்கல சார், அவங்க உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி டிலீட் பண்ணுவேன் ஏன் அவங்க மிரட்டுறாங்க அப்படின்ற சொன்னதும் உடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு திமிராயிருது. அப்போ அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற சைட்டு, அப்படின்னா நாளைக்கு நடக்க போகிற என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவள் ஜெலஸ் ஆகிட்டு என்கிட்ட வரதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் தனி ரூட்டில் போயிட்டுருக்கான். இங்கே பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்துட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. டக்குன்னு அவன் கன்னத்தில் கிஸ் கொடுத்துட்டு ஐ திங்க் நம்ம 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போனதும் அவனுக்கு அதை பார்த்துட்டு இங்கே ரொம்பவே ஷை ஆகிட்டுருக்கு. ஹீரோயினுமே ரொம்ப வெக்கப்பட்டுருக்கா. என் லைஃப்பில் இப்படிலாம் ஹாப்பியான மூமெண்ட் திரும்ப வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. பிறகு இங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வெட்டிங் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக அவள் இப்போ என்னோட என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண வருவான்னு சொல்லிட்டு இவன் எதிர்பார்த்துட்ருக்கான். பட் வர்றது பார்த்தா அங்கே அந்த லியா தான். அவன் அந்த இயர்ரிங் போட்டுட்டு வந்துச்சுக்கா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு இவன் ஷாக்காகி போயிட்டு நீ என்னங்க பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், நான் தானேப்பா இதோட ஹீரோயின், நான் இல்லாமல் நீ யாரப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இயர்ரிங்கை கோவமாயிட்டு பிடிங்கிட்டு நீ இப்போ எதுக்காக இந்த இயர்ரிங்கை போட்டிருக்கான்னு சொன்னதும் இதை அவள் வேணான்னு ரிட்டன் கொடுத்துட்டா. நான் அப்புறம் போடாமல் என்ன பண்ணுவேன்னு சொன்னபோது அவளுக்கு கிஃப்டாக கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வந்துட்டு உனக்கு அவ்வளோ தைரியமாக இது எல்லாத்தையுமே நீ இப்போ தூக்கி எறிவன்னு சொல்லிட்டு அவன் மேலே கோவமாயிட்டு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி விட்டு போனதுமே அவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹீரோயினுக்கு தொடர்ந்து கால் பண்ணுறான். அவள் தான் நம்பரை பிளாக் பண்ணிட்டாலே போக மாட்டுது. அப்போ அங்கே அப்பாட்ட ஷென்ட்டேருந்து அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு கோஆப்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லா ஹெல்ப்புமே தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இதை சீக்கிரட்டாக நீங்கள் வச்சுக்கணும். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து எந்த ஒரு கோஆப்ரேஷனுமே கிடையாதுன்னு சொன்னதும் ஐயோ நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் நான் தான் சொல்கிறாரு. போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அப்பாங்க அந்த ஃபோன் வந்துட்டு எங்கே இருக்கு நீ வெளியே வான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திட்டுருக்கான். பார்த்தா அவனோட ஃபோட்டோஸ் எல்லாமே தீய வச்சு கொளுத்தி விட்ருக்கா. அதை பார்த்துட்டு உங்கள் பொண்ணு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவள் ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டாப்பா. நான் அவளை அப்ராடுக்கு அனுப்பி வச்சுட்டேன்னு சொன்னதும் ஓ அப்ராடுக்கு போயிருக்காளா, வரட்டும் நான் அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னுமே ரொம்ப திமிராக தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவளுக்காக அவன் ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். உன்னோட மூடு சரியில்லைன்னு தெரியும், உனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சிருக்கேன், சாப்பிட்டேன்னா சரியாயிரும்னு சொல்லிட்டு பிடிச்சதெல்லாமே பண்ணியிருக்கோமே, எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னதோ உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும்னு அவன் சொல்கிறான். ஸோ பாசிட்டிவ் விஷயம் ஞாபகம் வருது. அவளுக்கு ஆல்கஹால் குடிச்சா அலர்ஜின்னு தெரிஞ்சுமே அவன் எங்கள் ஆளுகளுக்கு முன்னாடி குடின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ரொம்ப வலிச்சாலுமே அவனுக்காக அவங்க குடிச்சிருக்கா. ஸோ இப்போ வரைக்கும் என்னை யாரும் இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது இல்லை அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, இதுக்கப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொல்கிறான். இங்கே பிறகு அவன் அங்கே லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கான் மேரேஜுக்காக. இந்த லிஸ்ட் எல்லாமே நீ பாரு, இது படி நம்ம கூப்பிடலாமான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டையுமே நம்ம கூப்பிடலாமான்னு சொன்னதும் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன், உங்களுக்கு விருப்பப்படி பண்ணுங்கள், பட் நீங்கள் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, இவ்வளோ பப்ளிக்காக பண்ணுறது நல்லா உங்களுக்கு இருக்குமான்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்ருக்க,
நீ வந்து என் பொண்டாட்டி, நீ வந்து எல்லா உரிமையும் உனக்கு இருக்குன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்றதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. பிறகு இவனை பிடிச்ச அவங்க அப்பா பயங்கரமாக திட்டுறாரு. கம்பெனியை ஒழுங்காக பார்த்துக்காம தண்ணியை போட்டுட்டு அலுமல் பண்ணிட்டு சுத்துறியாடா, உன்னை வந்து மேரேஜுக்காக கூப்பிட்டுருக்காரு, போய் அட்டன் பண்ணி தோல, அப்பயாச்சும் உனக்கு புத்தி வரட்டும், அங்கே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய டீல் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. நைட் போல் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு உனக்கு இன்னைக்கு வெட்டிங்காக கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா ஸ்டார் மாதிரி அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கான். இது உனக்கு எப்பயுமே வந்து பார்க்குறதுக்கு கிடைக்கும், நான் இது உனக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இது பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லையான்னு சொன்னதும், உன்னை விட எதுவுமே எக்ஸ்பென்சிவ் கிடையாது, உனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் நீ மேலே வந்துட்டு இந்த ஸ்டார்ஸ் பார்த்தேன்னா உன்னை ஹாப்பியாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இங்கே வெட்டிங்காக அவள் ரெடி ஆகிட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கதா சொன்னதுமே, இன்னுமே வெட்டிங் டைம் இருக்குது, நீ கொஞ்சம் நேரம் வெளியே போய் வந்து ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வா, நல்லா இருக்கும் அப்படின்ற சொன்னதும் அவளுமே அங்கேருந்து போகிறா. ஸோ அவள் வெளியே வந்தா அங்கே பார்த்தா இந்த ஃபோன் நின்றுட்டுருக்கான். அடடா, கடைசியில் நீ கண்ணில் பட்டுட்டியா, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடியாகி வந்திருக்க, என்ன செடியூஸ் பண்ணுறதுக்கா அப்படின்றத சேட்டவன் கேட்குறான். என் லவ்வில் நீ அவ்வளோ தூரத்துக்கு பைத்தியம் ஆகிட்டியா, எங்கே போனாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க, நான் இப்போமே உனக்கு ஆஃபர் கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்துரு, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொன்னதும், முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காதை, நீங்கள் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க நான் வந்தேன்னு சொன்னதும், ஷெங் ஃபேமிலி வந்து ஒன்று மாதிரி ஒரு ஃபுவர் ஃபேமிலியை போய் இன்வைட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பைத்தியம் பிடிச்சி போய் சுற்றிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், உனக்கு லவ் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிருச்சு என் மேலே, சரி ஓகே நீ பேசாமல் வந்து சரி என் கூட சேர்ந்து இந்த பார்ட்டி அட்டன் பண்ணு, நான் யாராச்சும் கேட்டால் என்னோட மெய்டுன்னு சொல்லிக்கிறேன்னு சொன்னதும், ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு ஷெங்கோட தான் சேர்ந்து மேரேஜேன்னு சொன்னதும், ஷெங் வந்துட்டு ஒன்றை மாதிரி ஒருத்தையை போய் மேரேஜ் பண்ணுவானான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். பேச விருப்பமே இல்லை அப்படின்ற சொன்னதும், உன்னோட ஆட்டிடியூட் வந்து இன்னும் குறைய மாட்டுது பார்த்தியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் இன்னுமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு லவ் இருந்தா வா நம்ம பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும், ஒன்று மாதிரி ஒரு ட்ராஸை போய் யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அப்பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதுமே, கண்டிப்பாக என் காலில் விழுந்து நீ பிச்சை எடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் திமிராவே பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தா அங்கே வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே அழகாக கிளம்பி ரெடி ஆகிடுறா. அங்கே மெய்டு வந்து சொல்கிறாங்க, உண்மையிலேயே மேடம் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார், இது எத்தனை நாளாக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, அவர் கையாலே வேற வந்து டிசைன்லாம் பண்ணி கொடுத்தாரு, யார் இதை போட போகிறாங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப அங்கே சந்தோஷமாயிடுறா. அங்கே வெட்டிங் ட்ரெஸ் போட்டு அவங்க உள்ளே வந்தான். அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, இவன் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, என்னை ஜெலஸ் ஆக்குறதுக்காக இதை நீ மேரேஜ் பண்ண போறியான்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துடுறான். மரியாதை நீ பேசு, அவள் வந்துட்டு என்னோட வருங்கால பொண்டாட்டின்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவள் வந்துட்டு சரியில்லாதவா அது இதுன்னு பேசினதுமே அவ்வளோதான் கோவமாகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். எவ்வளோ திமிர் இருந்தால் நீ என்னோட பொண்டாட்டியை பற்றி பேசிட்டு இருப்பேன்னு சொன்னதும், என்ன மிஸ்டர் ஷெங் நீங்கள் வந்துட்டு நான் யூஸ் பண்ணி தூக்கி போட்ட ட்ராஸ்பினை யூஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கோவமாயிட்டு அடித்தவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டாவே சாரி கேட்குறான். இத்தனை வருஷமாக நான் உன்னை கேர் பண்ணாமல் விட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தோடு சேர்ந்து நீ வாழ வேண்டியதாகிடுச்சுலன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின்ட்ட, இப்போ என்ன நான் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்கணுமா, நான் சாரி கேட்குறேன், பேசாமல் நீ வந்துடு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், உன்னோட கசினை நான் வந்து என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொன்னதும், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஒன்றை மாதிரி ஒரு ஜென்மத்தோடு சேர்ந்து இதுக்கப்புறம் நான் சேர்ந்து இருக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறா. அதை கேட்டு அவனுக்கு கோவம் ஆயிட்டு, இன்னமே நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, நீ திரும்ப வந்துடு, என்னை ஜெலஸாக்குறதுக்காக இந்த மேரேஜ் பண்ணிக்காதன்னு சொன்னதும், உன்னை ஜெலஸாக்குறதுக்காக யார் பண்ணிட்டு இருக்குது, நான் இவரை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நான் இவரை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சேக்கு. நீ என்ன தவிர யாரையுமே லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை அடித்து வெளியே வெட்டி விடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஃபைனலாக பார்த்தா இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து மேரேஜுமே அங்கே ஃபினிஷ் ஆகிடுது. நைட்டு ஃபுல்லாக அவன் தண்ணியை போட்டுட்டு பயங்கரமாக ஹீரோயின் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ என்கிட்ட வந்துரு, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஷெங்கை பார்த்தா அவளுங்க ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றான். இப்போ இருந்து இந்த வீடு உனக்கு தான்ப்பா, பிரின்சஸோட பேரில் தான் இருக்க போகுதுன்னு சொல்கிறான். ஹீரோயின் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன்னு சொன்னதும், வாழ்க்கை பூரா இருக்குது, ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கலாம், பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற சைட்டு பக்கத்தில் பிடிச்ச அவ்வளோ ஹாப்பிட்டு கிஸ் பண்ணுறான். ஸோ இவனை பார்த்தா ஹீரோயினுக்கு புலம்பி தள்ளிட்டு அங்கே கால் பண்ணிட்டு இருக்கான், என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சைட்டு. பட் அவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. எனக்கு பயங்கர கவலை ஆகிட்டு தண்ணியை போட்டு அப்படியே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அங்கே மெய்டு வந்துட்டு, சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எந்திரிங்கன்னு சொல்லும்போது, அப்போங்க எனக்கு எப்பயுமே ஹேங் ஓவராக இருந்தால் நீ தானே சூப் போட்டு கொடுப்ப, இப்போ நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இப்போ உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என்னை தவிர உன்னை யாராலையும் ஹாப்பியாக
வச்சுக்க முடியாது, கண்டிப்பாக அவன்கிட்ட வந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே பாட்டி நம்ம ஹீரோயினை ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூமான்னு சொன்னதுமே பாட்டி அவர் ரொம்ப நல்ல மனுஷன், என்னை நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொன்னதும் அவங்க பிரேஸ்லெட் எல்லாமே போட்டு விடுறாங்க. பற்றி இதுக்கப்புறம் கவலைப்படாத, அவங்க எங்களோட அண்டரில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் எங்கள் அப்பா அப்படின்ற சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவருக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஏதாச்சும் ஒன்று புள்ளி பண்ணானா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியாகிட்டுருக்கு. அவன் மனசுலேயே அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. ஒரு பொண்ணுக்கு நல்ல ஹஸ்பண்ட், ஃபேமிலியில் தன்னோட குடும்பமாக பார்க்குற ஒரு ஃபேமிலி கிடைக்கணும், அப்படி கிடைச்சா அவளுக்கு வாழ்க்கையே சொர்க்கமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அம்மா நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அது எல்லாமே இப்போ என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்குமான்னு சொல்லிட்டு அவள் பயங்கர ஹாப்பியாகிட்டேக்கா. அப்போ பாட்டி சரி நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருங்க, நான் இப்போ வந்துடுறேன், நான் கல்யாணத்துக்கு வரலன்னு கோச்சுக்காதம்மா, நான் வெளியே இருந்தேன் அதனால தான் வர முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அவன் பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்காக காம்படிஷன் நடக்க போது அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டு அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இப்படி வெட்டி வேலை பண்ணிட்டு இருக்காம ஹஸ்பண்டை நல்லபடியாக பார்த்துக்க வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் போய் சேர்ந்துருக்கான். அங்கே ஷூஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது, ஷாக் வேறு இருக்குது. தூக்கி குப்பையில் போடுன்னு அவன் சொல்லியிருந்திருக்கான். பட் இதை வந்து இவன் சேஃப்டியாக வச்சுருக்கானான்னு சொல்லிட்டு சோப்பாங்க அந்த வந்துடுறா, நான் இப்போயுமே உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இப்படி வெட்டி வேலை பண்ணிட்டு இருக்காத, அவன் சரியான ஒரு டீமன், நீ பேசாமல் ஏன்ட்ட வந்துடுன்னு சொன்னதும் பார்த்த வரைக்கும் அவர் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக தான் இருக்கார். டீமன்னா அது நீ தான், ஒன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் தேவை கிடையாது, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு அவன் சொல்கிறான். பிறகு அவங்க ரொம்ப தண்ணி போட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா தனியாக நீ இவ்வளோ தூரத்துக்கு கவலையாயிட்டு இருக்க, எங்களை கூப்பிட்டுருக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே இப்படி அவள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டான்னு சொன்னதுமே அதான் ஆல்ரெடி அவள் மேரேஜ் பண்ணிட்டாளே, அவளை மாதிரி ஒரு யூஸ்லெஸ் யாரையாச்சும் மேரேஜ் பண்ணிட்டு போறா, இதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத செட்டி கேட்டதுமே ரொம்ப கோவம் ஆயிட்டு, என்ன வாய்க்கு வந்தபடி நீங்க ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க அவளை பத்தின்னு சொன்னதும் நீ என்னப்பா பேசிட்டு இருக்க, எப்பயுமே நீ தானே அவளை பத்தி இப்படிலாம் இன்சல்ட் பண்ணன்னு சொன்னதுமே அவனுக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட முன்னாடி அவ எப்பயுமே ஹீரோயினை மட்டம் தட்டி பேசி இருந்திருக்கான், இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலுமே அவ தன்னோட டான்ஸை பற்றி இழிச்சிட்ருக்கா, நான் அவளை மட்டும் விட்டேன்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்லெஸ்ஸாக ஒன்று நம்ம போயிடுவான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கேவலமாக பேசியிருந்திருக்கான். ஸோ நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்டே விட்டு கொடுத்து எவ்வளோ தூரத்துக்கு மட்டம் தட்டி பேசியிருக்கேன், எனக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டுருக்கான். அங்கே ரோட்டில் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஒரு பையன் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோயின் அங்கே டான்ஸ் ஆன மாதிரிலாம் அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இருந்தால் அவன் கண்ணுக்கு தெரியுது, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் ரொம்ப ட்ரிங்க் பண்ணாத, அது உனக்கு நல்லது கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ டக்குன்னு பார்த்தா அங்கே நம்ம ஷெங் வந்து அவளை ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு இவன் கண்ணை முடிச்சு பார்த்தா அது எல்லாமே கனவு தான். அப்போ அங்கே மெயில் வந்து சார் நீங்கள் இருக்க ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கீங்க, நேற்று தண்ணியை போட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்திருக்கீங்க, உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதுமே இதுக்கு முன்னாடி அவள் எப்படிலாம் சூப்பெல்லாம் பண்ணி கொடுத்து அவனை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரியலைஸ் ஆகிட்டு கண்டிப்பாக நான் உன்னை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், திரும்ப நீ என்கிட்ட வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தா திரும்ப அவளோட டான்ஸிங் எல்லாமே அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறா, ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறா. நம்ம ஸ்ட்ரெங் அதெல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து ரசிச்சுட்டு நீ உண்மையிலேயே ரொம்ப பர்ஃபெக்டாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இல்லைப்பான்னு சொன்னதுமே என்ன பேசிட்டு இருக்க, உன்னோட டான்ஸில் இன்னுமே அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, நான் உன்னோட டான்ஸிங் வீடியோ எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்காக அவங்க பார்த்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றாங்க ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உண்மையாவா நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அதோட லீடருமே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவர் ஒரு லெஜண்ட், அவராக என்னை வந்து கூப்பிட்டுருக்காருன்னு சொன்னதுமே ஸோ அதை கேட்டுட்டு இது எனக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக இதை நல்லபடியாக நான் யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. அப்போ அங்கே வெளியே பார்த்தா பயங்கர சவுண்டு கேட்குது, என்னன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்கே பார்த்ததுமே சார் அவர் தான் வந்து கத்திட்டு இருக்காருன்னு சொன்னதுமே அவன் வந்து என் வாழ்க்கையில் இருக்க ஒரு கரும்புள்ளி, அவன் போயிட்டானாலே நல்லா இருக்கும்னு சொல்லும்போது அவன் போகிற மாதிரி இல்லை. அப்போங்க அவன்கிட்ட நீ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் அவனை ஹேண்டில் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதுமே ஹாப்பி ஆகிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, நீ கண்டிப்பாக என்னை வந்து மீட் பண்ணுறதுக்காக வருவ, எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு பயங்கரமான கோவமாயிட்டு ஹீரோயின், நான் இப்போ உன் மேலே இருக்க லவ்லால வர கிடையாது, உனக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீ புரிஞ்சுக்கோ, உன் மேலே எனக்கு எந்த ஒரு லவ்வும் கிடையாது, எனக்கு நீ தேவையும் கிடையாது, நான் ஆல்ரெடி வந்து மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, நான் முந்தி பண்ண தப்பு எதையுமே நான் திரும்ப பண்ண மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் அங்கே நம்ம
ஹீரோவோட ஆளுங்க வந்து அவனை பிடிச்சி அடித்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே வெளியே தூக்கி போட்டதுமே அப்போ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக திட்டாரு. உதவாக்கற என்னடா வேலை பண்ணிகிட்ருக்க, நீ என்ன வந்து ஷெங் ஃபேமிலியில் போய் வம்புழுத்துட்ருக்கியா, சாகணும்னு எதுவும் முடிவு பண்ணிட்டியாடா அப்படின்ற சொன்னதுமே, நான் வந்து ஒன்றும் அவன்கிட்ட போய் வம்பலாக இருக்கலை, என்னோட பொண்டாட்டியை தான் நான் மீட் பண்ண போனேன்னு சொன்னதுமே, என்னது பொண்டாட்டியை மீட் பண்ண போனேயா, அதான் உங்கள் 2 பேத்துக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எப்படி அந்த பொண்ணு ஒன்ட்ட வருவா, என்ன புத்தி இல்லாமல் எதுவும் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாயிட்டு அவர் பிடிச்சி திட்டுறாரு. உன்னால் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. செத்து தொலைன்னு சொல்லிட்டு விட்டுருவேன், உன்ன மாதிரி உதவாக்கற இருந்தா என்ன இல்லாட்டி என்னன்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கோவமாகி போயிடுறாரு. நைட் போலாங்க அவன்ட்டு அவங்க சாரி கேட்குறா. என்னால் தானே இப்போ இவ்வளோ உங்களுக்கு பிரச்சனை ஆகிட்டுருக்குன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னால் எனக்கு என்ன பிரச்சனை ஆகிட்டுருக்கு, எதுவுமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். உனக்காக என்ன வேணாலும் கஷ்டப்படுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்குமே இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஒரு நியூஸ் எல்லாமே பயங்கர வயிற்றுருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தா, அங்கே அவங்களோட டீச்சர் தான் வந்து காம்படிஷனுக்கு ஹெட்டாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து நம்ம ஹீரோயின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டான்ஸர், நீ பேசாமல் வந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் கலந்துக்கணுமான்னு சொல்லிட்டு. பட் அவளை பார்த்தா அங்கே நான் இந்த காம்படிஷனவே விட போகிறேன் அப்படின்றத சொல்லியிருக்கா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கர கோவமாயிருது. நீ என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் அவள் எதுவுமே பெருசாக வந்து பதில் சொல்லலை. அவளுக்கு அந்த லவ்வில் வந்துட்டு கண்ணு தெரியாமல் போய் இருந்திருக்கு. இப்போ இதை நினச்சி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ரிகரேட் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அந்த பேசிட்டு இருக்கா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா, அவர் உன் மேல வந்துட்டு லவ்ல ரொம்ப பைத்தியமா இருக்காருன்னு நீ நினைக்கிறியா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அவர் என்னையை தான் இப்பயுமே ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைப்பா, நான் யூஸ் பண்ண ட்ராஸ்மின் அது எனக்கு தேவையில்லைன்னு தான் நான் தூக்கி போட்டிருக்கேன், அதை நீயே யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு வந்துட்டு அது தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. பிறகு அங்கே அவங்க திரும்ப மீட் பண்ணிவிட்டு, நான் உனக்கு இப்போயுமே ஆஃபர் கொடுக்குறேன், நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்துரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் பாங்க, ஒன்றை மாதிரி ஒரு இடியட்டுக்காக நான் ஷெங் மாதிரி ஒரு நல்ல பர்சனை போய் விடுவேன் நீ எதிர்பார்க்குறியா, உன்னை மாதிரி ஒரு ஆளே என் லைஃப்பில் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே கோவமாயிட்டு திட்டி விட்டு போகிறா. உள்ளே போனதுமே பார்த்தா இருக்காங்க. அதை பார்த்ததுமே பயங்கர ஹாப்பியாக இருது அவங்களுக்கு. திரும்ப நீ வந்துட்டு உன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணதை நினச்சி எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அவங்க சாரி எல்லாமே கேட்குறா. நீங்கள் அப்போவே சொன்னீங்க, நான் உங்கள் பேச்சை கேட்காம விட்டேன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ திரும்ப ரிட்டர்ன் வந்தது எனக்கு ஹாப்பி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சூப்பரான அங்கே டான்ஸிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இங்கே போயிட்டுருக்கு. அதை பார்த்ததுமே பயங்கர ஹாப்பியாகிடுறாங்க. நம்ம ஷெங் வந்து உட்காந்துக்கிறான். இப்போ நீ வந்து அவளோட கேரியரை திரும்ப ஸ்டார்ட் பண்ண வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொன்னதுமே, இதுக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை, அவள் ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு, நீ வந்து அவள் ஒரு டைவர்ஸ் உமன்ன்றதை மறந்துட்டு பேசிகிட்டு இருக்க, உன்னை வந்து அவள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியலன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் சிரிக்க தான் செய்கிறான். உனக்கு நல்லா தெரியுது, ஏற்றி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்பீச் கொடுக்குறா. நான் லவ்னு நினச்சிட்டு இருந்தது என் லைஃப்பை வந்து அழிச்சது தான் மிச்சம், பட் லவ்ன்றது அப்படி கிடையாது, சேக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்க்கையை வந்து நம்ம தியாகம் பண்ணுறது கிடையாது, பட் நம்மளுக்காக அது எல்லாத்தையுமே அவங்க திரும்ப வந்து கொடுக்குறது தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே என்னை டான்ஸை பற்றி பேசினா உதவக்கார மாதிரி வேலை பார்க்காதான்னு சொல்லிட்டு என்னை இக்னோர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என் கூட இருக்க இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப நல்ல பர்சன், என்னோட டேலண்ட்டை எனக்கு தெரியாமல் வெளியே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு அவரை நான் கூப்பிட்டு பேசணும்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஷெங் வந்ததுமே ஃபூமே நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வர்றான். பட் அதுக்குள்ளே பார்த்தா அங்கே அந்த லியா வந்துடுறா. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் அவள் ரொம்பவே மோசமாக இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவளோட பாஸ்ட்டை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை, அவளோட ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் பற்றி மட்டும்தான் எனக்கு கவலைன்னு சொல்லிடுறான். அவங்களால எதுவும் பேச முடியல. ஹீரோயினுக்கு கோல்டு மெடல் அங்கே கிடச்சிருது. அவங்க டீச்சர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு திரும்ப இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி, நீ வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பெரிய லெவலுக்கு தூக்கி கொண்டு போவேன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இவனுக்கு அதை பார்த்துட்டு கோவமாய் போயிட்டு அங்கே அந்த லியாவை பிடிச்சி திட்டான். உனக்கு இதுக்கப்புறம் இந்த லைஃப்பில் எந்த ஒரு இடமே கிடையாது, மரியாதை இங்கேருந்து போயிரு, வந்து எல்லாத்தையுமே கெடுத்த விடுறேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அனுப்பி விட்டுட்டு, நான் ஷெங் ஃபேமிலியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவான்னு சொல்லிட்டு திரும்பவும் இப்படி நம்ம தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நைட் போல் அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. என் லைஃபவே நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக மாற்றிடுங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள தேங்க்யூ என்ன இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவனுக்கு ஆஃபீஸில் வந்து கால் வந்ததுமே ரெஸ்ட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அவன் நெக்ஸ்ட் மார்னிங் வரைக்கும் வரவே இல்லை. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு
ஆகிட்டு இருக்கு, என்னடா ஆளை என்ன காணமேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க அப்பாங்க கால் பண்ணுறாரு, உன் கம்பெனியில் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, எனக்குமே அதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம், நீ உங்கள் ஹஸ்பண்ட்டை பேசுன்னு சொன்னதுமே நான் ஒன்றும் உங்கள் அசிஸ்டன்ட் கிடையாது உங்களுக்கு நான் பேசி இதெல்லாமே வாங்கி கொடுக்குறதுக்கு, நீங்கள் பேசாமல் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பேசுங்கன்னு சொன்னதும், நீ என்ன நினச்சிட்ருக்க, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான், நீ என் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோமே உங்கள் அம்மா எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், அவங்க மேலே நீங்கள் கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் இருக்க மாட்டீங்க, உங்கள் குடும்பமே இல்லாமல் நான் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவள் இந்த டைம் ரொம்ப கோவமாயிடுறா. மெய்டு சார் மேடம் நீங்கள் இப்போ வந்துட்டு எந்திரிச்சு சாப்பிடுவாங்க, சார் நைட் வந்து கால் பண்ணார், ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கான், 400 பர்சன் ஏதோ வந்து ஏகப்பட்ட சேசிங் பண்ணியிருக்காராம், அதனால பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க மேடம்னு சொன்னதுமே இவன் எதுக்காக பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஹீரோ வந்ததுமே என்னாச்சு அப்படின்ற சைட் அவள் கேட்டதும், நீ இதை பற்றி நான் கவலைப்படாதப்பா, பிஸ்னஸில் அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும், அவன் எவ்வளோ தூரத்துக்கு லாஸ் பண்ணணும்னு நினச்சனானோ பண்ணிட்டான், பட் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதையுமே நான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அவனுக்கு தான் லாஸ் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு இவங்க அப்பா பார்த்தா அவன்கிட்ட, நீ என்னடா ஃபேமிலியை ஒன்றும் இல்லாமல் அழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, ஏன்டா இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டுறாரு. அப்பங்க அவன், ஆமாம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் வந்து திரும்ப என்னோட ஒய்ஃபை ரிட்டர்ன் கொண்டு வந்து நான் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னடா உன்னோட ஒய்ஃப் டைவர்ஸ் கொடுத்துட்டா அந்த பொண்ணை, அவள் வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, திரும்ப அவன்கிட்ட வந்து பிரிக்கிறதுக்காக முட்டாள் மாதிரி வேலை பண்ணுவியா, இந்த மாதிரி நிலைமையை அடைகிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருப்பேன் தெரியுமா, எத்தனை பேர் காலை கையை பிடிச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்ததை ஒரே நாள் அழிக்க பார்க்குறியா, உன்ன மாதிரி ஒரு பிள்ளை பெற்றதான்டா நான் பாவம், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீ இந்த கம்பெனிக்குள்ள இதுக்கப்புறம் நுழைஞ்சனா உன் காலை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா எங்கள் அப்பாவை நினச்சி, அந்தால் நீ நினைக்கிற லெவலுக்கு சாதாரணமான ஒரு பர்சன் கிடையாது, எங்கள் அம்மாவை ஏதாச்சும் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், நீ ஏன் பயப்படுறா, கண்டிப்பாக அவரால் எதுவும் பண்ண முடியாது, நான் தான் இருக்கேன்ல பார்த்துக்குவேன் சொல்லி வச்சாச்சு, அங்கே யாருமே அலௌடு கிடையாது அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நான் கண்டிப்பாக வந்துட்டு ஃபேமிலியும் நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாம்னு சொன்னதும், கண்டிப்பாக உனக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறான். தண்ணியை போட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா எப்போ பார்த்தாலுமே தண்ணியை போட்டுட்டு இப்படி கவலையாயிட்டு இருக்க, நீ பண்ணுறதெல்லாம் சரியான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே அவங்களையுமே அசையும் வந்ததும், அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு, இந்த டைம் நாங்களும் பொறுத்து பார்க்குறோம் என்னடா நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டாங்க, அடினால அடி நொறுக்கி எடுத்து விட்றாங்க. என்னை வீட்டில் காமிக்கிறாங்க, அவளை பார்த்தா அங்கே செக் பண்ணிட்டு இருக்கா திங்ஸ் எல்லாமே, உள்ளே பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் டைம் அவார்டு கிடைச்சப்ப இவன் தான் அங்கே வந்து அவார்டே கொடுத்துருந்துருக்கான். ஸோ அந்த பிக்சரை வந்து அவன் இப்போயுமே வச்சுருக்கான், அதனால தான் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே ஹீரோயின் மேலே ரொம்ப லவ் வந்துருந்துருக்கு. அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு அவார்டே கொடுத்துருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் உங்கள் கையில் தான் நான் வாங்கியிருக்கேன், இவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்டை நான் எப்படி மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கா. அப்போ 10 வருஷமாக நீங்கள் என்ன ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு 2 பேர் கண்ணிலையுமே அங்கே கண்ணீர் வந்துடுது. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை போய் அவள் கிஸ் வேறு பண்ணிகிட்ருக்கான். பிறகு அங்கே அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறா. அம்மா நீங்கள் இப்போ வந்துட்டு கண் முழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாவீங்க, உங்கள் பொண்ணுக்கு எப்படிலாம் நீங்கள் வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருக்காரு அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்பாங்க, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்றத அவனுமே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு, ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அடிக்க வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ வந்து பிடிச்சவங்க தள்ளி விட்டான். மரியாதையோட நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்பாங்க அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, உன்னை ஃபேமிலி கஷ்டப்பட்டு வளர்த்தா நீ கடைசியில் அந்த குடும்பமே பேங்க்ராப்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருப்பியா, மரியாதையோட நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி, இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே, நான் எதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னைக்காச்சும் நீங்கள் பெத்த பொண்ணுன்னு என்னை பார்த்து வளர்த்துருக்கீங்களா, உங்களுக்கு தேவைப்படுதுன்றதுக்காக தானே நீங்கள் என்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, கொலாபரேஷனுக்காக அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை சொல்லி திட்டா. பொண்டாட்டிக்கு கூட வந்து நான் உறுதியாக இல்லாத ஒரு பர்சன் சொல்லிட்டு, அப்பாங்க நான் வந்து இப்போ ஃபேமிலி பேங்க்ராப்ட் ஆகிட்டா தெருவில் போயிருக்க முடியுமா, மரியாதை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதுமே, உனக்கு ஹெல்ப் எதுவும் நான் பண்ண முடியாது, நீ சாவுறதுன்னா எங்கேயாச்சும் போய் சாவுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதும் அதை கேட்டுட்டு அங்கே பயங்கரமான அந்த ஆள் கோவமாயிடுறாரு. இருந்தாலும் வேறு வழி என்ன பண்ண முடியும், அங்கே நீடன் பண்ணிட்டு அங்கே அந்த ஆள் வந்து கெஞ்சிட்ருக்காரு, தயவு செஞ்சு எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. ஹீரோயினுமே பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு ஹெல்ப் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாரு, அப்படின்னா ஓகே நீங்கள் பண்ண பாவத்துக்கு எங்கள் அம்மாட்ட சாரி கேளுங்கன்னு சொன்னதுமே அங்கே அந்த ஆள், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஒரு பொம்பளைகிட்ட போய் நான் நீடன் பண்ணிட்டு சாரி
கேட்கவான்னு சொன்னதும் ஹெல்ப் தேவைன்னா கேளுங்க அப்படின்ற சொன்னதும் வேறு வழி இல்லாமல் அங்கே நீடன் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு. பொண்டாட்டின்னு மதிக்காமல் அந்த ஆள் ரொம்ப பாடுபடுத்தி இருக்காரு. அம்மா உங்களுக்கு கேட்குதா, அவர் உங்கள்கிட்ட சாரி கேட்குறாரு அப்படின்ற சைட்டு. பட் இருந்தாலும் உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ரெடியால, உனக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹாஸ்பிட்டல் என்னமோ அட்மிட் பண்ணிடுறாங்க. பட் உறவு எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அங்கே ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுறா. அப்போ அங்கே ஹீரோயின் என்னோட அப்பாட்ட நான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கா அப்படின்ற சொன்னதுமே அப்படிலாம் கிடையாது, அவங்க அதுக்கு தான் டிசர்வ் ஆனவங்க, அவங்க ஒன்ட்டா ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி நீயுமே பதிலுக்கு வந்து நல்லா பண்ண முடியும்னு சொல்கிறான். ஒரு கால் வந்துடுது ஆஃபீஸில் இருந்து. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போனால் திடீர்னு பார்த்தா என்ன ஹாஸ்பிட்டலில் வச்சு கிட்னாப் பண்ணிடுறாங்க. கிட்னாப் பண்ணது வேற யாரும் கிடையாது, எல்லாம் இந்த லியா தான். அப்பங்க நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதோ, நீ என் வாழ்க்கையவே நரகமாக்கிட்டேன்னு சொன்னதுமே நான் விட்டுட்டு போயிட்டேன், அவன் உன்னை வேணான்னு சொன்ன நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சைட்டு அவ கேட்குறா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் செய்யிட்டு அங்கே ஒரு பர்சனை கூப்பிட்டு அவர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண சொன்னதுமே என் ஹஸ்பண்ட் ஷெங்க் பண்ணிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொல்லும்போது ஷெங்கோட பேரை சொல்லி என்னை வந்து பயமுறுத்த பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். பட் ஹீரோயின் ஆளை காணும், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு பயமாயிருது. அங்கே ஹாஸ்பிட்டல் புக் பண்ண சொன்னால் கிட்னாப் ஆயிருக்கிறது தெரிஞ்சுட்டு இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. இந்த பர்சன் அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே அதெல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லும்போது கரெக்டாக பார்த்தா அவன் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான், நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு ஹீரோயினை வாயன் கூடன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அட்டாக் பண்ணிடுறா. அதில் அவனுக்கு அங்கே அடிப்பட்டதுமே பயங்கரமாக இவன் அழுதுட்ருக்கா. தயவு செஞ்சு நீங்கள் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவங்க ரொம்ப முடியாமல் இருக்கவுமே ஹீரோயின் பயங்கரமாக அழுதுட்டு அவன்கிட்ட டெய்லி நல்லா கேர் பண்ணுறான், நல்லா பார்த்துக்கிறான். அப்போ அங்கே நம்ம ஃபோ வந்துடுறான். உன் ஹஸ்பண்ட் இப்போ உன்னை நல்லா பார்த்துக்க தகுதியில்லாதவன் ஆகிட்டான், தயவு செஞ்சு நீ என் கூட வந்துடு, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொன்னதும் அவன் வந்து பூவராக போனாலும் சரி, இல்லை அவன் நடக்க முடியாமல் இப்படியே போனாலும் சரி, இல்லை கோமாலே இருந்தாலும் சரி, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவனை விட்டுட்டு எப்பயும் வரமாட்டேன்னு அவன் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அவன் பண்ண தப்பு எல்லாமே ரியலைஸ் ஆகிருது. என்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தா, பட் இப்போ அதே லவ் வேற ஒருத்தன் மேலே போயிடுச்சு, திரும்ப அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறான். ஸோ இவ தொடர்ந்து அவனை நல்லா கேர் பண்ணிகிட்டே இருக்கான். ஃபைனலாக பார்த்தா அவனுக்கு முழிப்புமே வந்ததுமே அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. அப்பாங்க நீ வந்து என்னை இதையுமே விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினா பார்த்தியா, அது எல்லாமே எனக்கு கேட்டுருச்சின்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பிறகு இப்போ நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, கோ கம்பெனி டோட்டலாக பேங்க்ராப்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்குங்க தாங்க முடியல, ஷெங் கம்பெனி மேலே மேலே வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க ஃபைனலாக கன்சியூமே ஆயிடுறா. இந்த விஷயத்தாங்க அவன்கிட்ட சொன்னதும் அவனும் பாட்டி அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுறாங்க. ஸோ அவங்க அப்பாவை பார்த்தா அவரோட கம்பெனி டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போய் அங்கே அவர் ரோட்டுக்கு வந்துடுறாரு. அதை தாங்க முடியல. கடைசியில் அவருமே அங்கே கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஃபைனலான சாஃப்ட்வேர் ஒரு அழகான பேபியுமே பிறந்துடுது. குழந்தை பெற்றுக்கு தகுதி இல்லாதவன் செட்டு கேட்டான். பட் ப்ராப்ளமே அவன்கிட்ட தான் இருந்திருக்கு. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளே நம்ம ஹீரோயின் குழந்தையுமே பெற்றுட்டா. அங்கே ரொம்பவே ஹாப்பியான லைஃப் அவளுக்கு அமைஞ்சிருக்கு. இது ஒரு தரப்பு மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணி வர்றதே கிடையாது, ரெண்டு தரப்புலையுமே அது இருக்கணும். அது ரொம்ப சூப்பராக இந்த ட்ராமாலையுமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.